மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்கரபலன் 2025 மகரம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆனி மாசம் 29ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். எங்க இருந்து? மீன ராசியிலிருந்து. கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார். இந்த மீன ராசியில இருந்து கொண்டு வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். இந்த ஆனி மாசம் 29 இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 13 இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை மீன ராசியில வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் 7.5 முடிஞ்சது. மார்ச் மாசம் 29ஆம் தேதி தான் 7.5 சனி முடிஞ்சது. இப்ப மழை விட்டு துவான விடாத மாதிரி குரு 6ல இருக்காரு. இப்ப சனி வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த சனி வக்கரகதியால் ஏற்படக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன, தீமையான பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரகதியில சஞ்சரிக்கும். அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வக்கர காலம். இப்ப வக்கரம் அப்படிங்கிறது உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா இந்த உச்சம் நீச்சமே ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தை அனுசரித்து தான் சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் நமக்கு பலன் கொடுக்கும் பொழுது தசாபுத்திலேயோ அல்லது நம்ம கோச்சாரத்திலேயோ பலன் கொடுக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவ அடிப்படையிலையும் பலன் கொடுக்கும், ஆதிபத்திய அடிப்படையிலையும் பலன் கொடுக்கும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அதன் அடிப்படையிலையும் பலன் கொடுக்கும், தன்னுடைய காரகத்துவ அடிப்படையிலையும் கொடுக்கும். இந்த வக்கரகதி இருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலனை குறைச்சி ஆதிபத்திய பலன், எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டுக்குள்ள இருக்கார் இந்த பலன்களை அதிகமாக செய்யும். அதாவது அதனாலதான் பாத்தீங்கன்னா சுபகிரகம் வக்கரமான நல்ல பலன் இல்லை. ஏன்னா சுபகிரகம் சுப காரகத்துவம் கொண்ட கிரகத்துடைய பலன் குறையும். அதுவே பார்த்தீங்கன்னா பாவகிரகம் வக்கரமான நன்மை. அப்ப சனி முழுக்க முழுக்க பாவகிரகம். அவருடைய காரகத்துவம் எல்லாம் பாருங்க, தடை, தாமதம், இழுபறி, வலி, வேதனைகள், தன்னிலை தாழ்தல், அதே ஏமாந்து போறது, நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், இந்த மாதிரியான பலன்களா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய காரகத்துவ பலன்கள் குறைவுபடும் மக்கர காலங்கள்ல. எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டுக்கு இருக்கார் இதை அனுசரிச்சு பலன்கள் நடக்கும் வக்கர காலங்கள்ல. அப்ப சனி வக்கரமாவது நன்மையான பலன்களையே செய்யும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி நாதன் சனி. உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. இந்த 1க்கும் 2க்கும் உடைய சனி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா பாவகிரகம் 3, 6, 10, 11 சஞ்சரிப்பது நன்மையான பலன்களை தரும். அந்த அடிப்படையில 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது நன்மையான பலன்கள் தான். 3ஆம் இடங்கிறது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம். அதே போல பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம். இப்ப இந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது நன்மையான பலன்கள் தான். ஆனா தடை, தாமதம், இழுபறி இதெல்லாமே சனிக்கு காரகத்துவ பலன். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில தடை, தாமதம், இழுபறி நடக்கும். அது எடுத்த உடனே காரியங்கள் சக்சஸ் ஆகாது. இளைய சகோதரிடம் பிரச்சனை உண்டு பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தம், அந்த பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நமக்கு இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் மாரி வரக்கூடிய இதெல்லாம் தாமதப்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தாமதப்படும். வெற்றிக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகும், தாமதப்படும். அந்த மாதிரியான பலன்களை செய்யும். ஆனா வக்கர காலில் பாத்தீங்கன்னா இந்த வக்கர காலங்கள் ஆனி 29 இருந்து கார்த்திகை 12ஆம் தேதி வரை இந்த டைம்ல எடுத்த காரியம் உடனே வெற்றி கிடைக்கும். ஏன்னா காரகத்துவ பலன் நடக்காது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தான பலன் தான் நடக்கும், 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப பாத்தீங்கன்னா எடுத்த காரியம் உடனடியாக வெற்றி பெறும். எந்த முயற்சியும் தடை இல்லாமல் வெற்றி பெறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இந்த மூலமாக அனுகூலங்கள் இருக்கும். பத்திரப்பதிவு, உங்க இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா நிலம் இடம் சம்பந்தம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா ஒப்பந்தம், அதாவது இந்த கான்ட்ராக்ட் தொழிலெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் சேரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு, கீர்த்தி, புகழ், அந்தஸ்துக்கு உயரக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யும். அப்ப குடும்பத்துல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சியாக அவர்களுடன் அனுசரித்து அவர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் இந்த சனி வக்கர காலங்கள்ல. அப்ப மெயினா பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தடை, தாமதம், இழுபறி எல்லாம் ஜெயிச்சு
உடனடியாக எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சண்டை சச்சரவு இருந்ததெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 7.5 சனி முடிஞ்சாலும் சனியோட பலன் நமக்கு கிடைக்கலே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வக்கர காலங்கள் 3ஆம் இடத்து சனி சிறப்பான பலன்கள், எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே மிகச் சிறப்பான காலமாகவே இந்த சனி வக்கர காலம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.